ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய அளவில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் தான். அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆரை பற்றி கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பாலிட்டி ஆர்டிக்கல் கேட்கலாம், அதுக்கப்புறம் சட்டங்கள் கேட்கலாம். ஓகேவா? அதே மாதிரி எஸ்ஐயை ஏன் எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறாங்க, அதற்கு காரணம் என்ன, இதில் நன்மை என்ன, தீமை என்ன, இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல எஸ்ஐஆர் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். எஸ்ஐஆர் அப்படின்றது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் அப்படின்றதான் இதனுடைய பொருள். ஓகேவா? முதல்ல எஸ்ஐஆர் அப்படின்ற வார்த்தை யாரோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தினுடையும் வாக்காளர்களுடன் தொடர்புடைய ஒரு வார்த்தை தான் எஸ்ஐஆர் அப்படின்றது. ஓகே, இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது எதற்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீவிரமான துல்லியமான ஜனநாயக முறையில் தேர்தல் நடக்கவும் வாக்காளர் பட்டியல் 100% சரியாக இருக்கவும் இந்த எஸ்ஐஆர் நடைமுறை அப்படின்றது பின்பற்றப்படும். குறிப்பாக எஸ்ஐஆர் நடைமுறை அப்படின்றது 10 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றக்கூடிய ஒரு முக்கிய நடைமுறை. ஓகேவா? இப்போ 1952 இந்தியாவில் முதல் பொது தேர்தல் அப்படின்றது நடைபெற்றது. அப்போதான் முதல்ல எஸ்ஐஆர் முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கடைசியாக எஸ்ஐஆர் முறை எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004 நடந்தது. ஓகேவா? இப்போ அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025 தான் இந்த எஸ்ஐஆர் முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக 12 மாநிலங்களில் வந்து தேர்தல் நடக்க போகுது. அதில் தமிழ்நாடும் ஒன்று. ஓகேவா? அதாவது எம்எல்ஏ எலெக்ஷன், சட்டப்பேரவை தேர்தல் வந்து 12 மாநிலங்களில் நடக்க போகுது. அதில் குறிப்பாக தமிழ்நாடும் ஒன்று. அதனால தான் இந்த 12 மாநிலங்களில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா எஸ்ஐஆர் நடைமுறையை தேர்தல் ஆணையம் கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா? இப்போ எஸ்ஐஆர் அப்படின்னா அதில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். முதல்ல எஸ்ஐஆர் அப்படின்றதுல புதிய வாக்காளர்களை சேர்த்தல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய போலி வாக்காளர்களை நீக்குதல். ஓகேவா? புதிய வாக்காளர்களை சேர்க்குதல், ஏற்கனவே இருக்கக்கூடிய போலி வாக்காளர்களை நீக்குதல், அதே மாதிரி வாக்காளர்களுடைய தன்மையை சரிபார்த்தல். ஓகேவா? குறிப்பாக தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 விதமான ஆவணங்களை வந்து இதில் உறுதிப்படுத்துகிறாங்க. ஒன்று ஆதார் அட்டை, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளர் அடையாள அட்டை, அதுக்கப்புறம் இருப்பிட சான்றிதழ். இந்த மாதிரியான 3 சான்றிதழ்கள் வந்து கேட்குறாங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் வந்து எதிர்க்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, புலம்பெயர்ந்த மக்கள். ஓகேவா? பொதுவாக புலம்பெயர்ந்த மக்களுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு எங்கிருந்து சார் அதிகாரம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு பகுதி 15. ஓகேவா? தேர்தலை பற்றி சொல்லக்கூடியது பகுதி 15. அதில் குறிப்பாக ஆர்டிகல் 324 எதை பற்றி சொல்லும் அப்படின்னா சுதந்திரமான நியாயமான தேர்தல் ஆணையம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு இந்த எஸ்ஐஆர் நடைமுறை குறித்து அதிகாரம் அளிக்கக்கூடிய ஆர்டிகல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 324. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 325. ஓகேவா? சாதி, மதம், இனம், பாலினம் இதன் அடிப்படையில் வாக்காளர்களை வேறுபடுத்தி சிறப்பு வாக்காளர்களை அவங்களுக்கு தகுதி கொடுக்க கூடாது அப்படின்றதையும் ஆர்டிகல் 325 சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 326. ஓகேவா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல், எஸ்ஐஆரோடு தொடர்புடைய ஆர்டிகல். ஓகேவா? என்ன ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயது நிரம்பிய இந்திய குடிமகன் யாரு வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாக்களிக்க தகுதி உடையவர். அந்த தகுதியை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 326 நமக்கு சொல்லுது. அதே மாதிரி 327 வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக அதிகாரங்களை நமக்கு தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கக்கூடியது ஆர்டிகல் 327. 328 வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கான அதிகாரங்களை பற்றி சொல்லும். ஓகேவா? அப்போ இந்த 328 இதில் பண்ணாங்க அப்படின்னா எஸ்ஐஆருடைய நடைமுறையில் சேர்க்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஆர்டிகல் 329. இப்போ இந்த 329 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீதிமன்றம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரங்கள்லையோ பணிகள்லையோ தலையிட முடியாது. அதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 329. இப்போ இந்த எஸ்ஐஆரோடு தொடர்புடைய ஆர்டிகல் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 15. அதே மாதிரி ஆர்டிகல் 324 329 வரைக்கும். ஆர்டிகல் 324 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா சுதந்திரமான நியாயமான தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 325 சாதி, மத, இன, பாலின அடிப்படையில் ஒருத்தரை சிறப்பு வாக்காளராக தகுதி பெற வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆர்டிகல் 326 வயது வந்தோர் வாக்குரிமை. ஓகேவா? 18 வயது நிரம்பிய யாரும் வாக்களிக்கக்கூடிய தகுதி உடையவர்கள் அப்படின்றத சொல்லுது. ஆர்டிகல் 327 பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாகவும், ஆர்டிகல் 328 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாகவும், ஆர்டிகல் 329 பொறுத்த வரைக்கும் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்ற தலையீடு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய பணிகளில் நீதிமன்ற தலையீடு இருக்காது அப்படின்றத பற்றி சொல்லுது. சரி, இப்போ எதிர்க்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா இதுல வந்து உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா
ஆர்டிகல் 326 18 வயது நிரம்பிய யாரும் வாக்காளராக தகுதி உடையவர்கள். ஓகேவா? இதுல சில தகுதிகள் வேணா கொடுத்துருக்கலாம். இப்போ ஆதார் அட்டையோ அதுக்கப்புறம் இருப்பிட சான்றிதழோ இந்த மாதிரி கேட்டாங்க, ஒருத்தங்க கிட்ட இல்லை அப்படின்னா அதை வச்சு அவங்கள நீக்க முடியாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா அதுக்காக இந்த அதாவது ஆவணங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டை இருந்தால் கூட போதும், ஆதார் அட்டை இருந்தால் கூட போதும், அல்லது இருப்பிட சான்றிதழ் இருந்தால் கூட போதும். இதுல குறிப்பா பாருங்க, இந்த எஸ்ஐஆர்ல எப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்ஐஆர் இருக்கா, எஸ்ஐஆர் வந்து முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் தான் ஈடுபடும். ஓகேவா? இதுல பூத் லெவல் ஆபீசர் பிஎல்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவங்க தான் வந்து ஈடுபட போறாங்க. பிஎல்ஓ அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு அரசு அதிகாரிகளா தான் இருப்பாங்க. ஓகேவா? பூத் லெவல் ஆபீசர். ஓகே, வாக்குச்சாவடி நிலை அலுவலர் தமிழ்ல சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாக்காளர்களை வீட்டுக்கே போய் சரிபார்ப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து எஸ்எஸ்ஆர்ல என்ன நடக்கும் அப்படின்னா, எஸ்எஸ்ஆர்ல துல்லியமான வாக்காளரை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனா எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்காளரை 3 முறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பரிசோதனை செஞ்சு இவர் தான் இந்த அட்ரஸ்ல இருக்காரா அப்படின்ற உறுதித்தன்மை வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுப்பாங்க. அப்போ எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் 100% துல்லியமான நியாயமான ஒரு வாக்காளர் பட்டியலை தயாரிக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் உடைய முக்கிய நோக்கமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க, எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். இந்த எஸ்ஐஆர்ல யார் ஈடுபடுவாங்கன்னா தேர்தல் ஆணையம் ஈடுபடும். அதே மாதிரி எஸ்ஐஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தேர்தல் ஆணையத்தில் ஈடுபடக்கூடிய அலுவலர் யார் அப்படின்னா பூத் லெவல் ஆபீசர் பிஎல்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுவே எஸ்எஸ்ஆர் அதாவது சாதாரண வாக்காளர் திருத்தம் இருக்கு இல்லையா, அதுல யார் ஈடுபடுவாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஈடுபடும். பிஎல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, பூத் லெவல் ஏஜென்ட். ஓகேவா? ஒவ்வொரு கட்சிக்கும் பூத் லெவல் ஏஜென்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுல ஈடுபடுவாங்க. இப்போ இந்த பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் நடைமுறை வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? பீகாரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 60 லட்சம் போலி வாக்காளர்களை நீக்கி இருக்காங்க. அப்போ ஒரு நியாயமான ஓகேவா ஜனநாயக முறையிலான தேர்தல் நடக்கணும் அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் ரொம்ப முக்கியம். பாருங்க, 60 லட்சம் வாக்காளர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பீகார்ல வந்து போலி வாக்காளர்களா இருந்திருக்காங்க. இப்ப இந்த 60 லட்சம் ஓட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு விழும்? அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியா இருக்கலாம், இல்ல எதிர்கட்சியா இருக்கலாம், இவங்க எல்லாமே சேர்ந்து தான் என்ன பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா இந்த போலி வாக்காளர்களை உள்ள சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? அப்போ உண்மையான ஒரு வேட்பாளரை நம்ம தேர்ந்தெடுக்கிற இடத்துல அங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா தோத்துருவோம். அப்ப இந்த முறையெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நீக்கணும். நியாயமான ஜனநாயக முறையில மக்களுக்கு வந்து இப்ப இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 70 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. அப்ப இந்த 70 கோடி வாக்காளர்களுக்கும் நம்ம நம்பிக்கை ஊட்டணும் அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் நடைமுறை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஏன் அப்படின்னா உண்மையான ஒருத்தருடைய வாக்கு, ஓகேவா, இப்ப என்னுடைய வாக்கு வேற யாராவது போட வாய்ப்பு இருக்கு. அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சரிபார்க்கப்படணும் இல்லையா? அப்ப போலி வாக்காளர்கள் வந்து நீக்கப்படணும். அதே மாதிரி துல்லியமான வாக்காளர் பட்டியல் தேவை. ஜனநாயக முறையில தேர்தல் நடக்கணும், சுதந்திரமான தேர்தல் நடக்கணும். இது எல்லாத்துக்குமே இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து ஈடுபட போறவங்க யார் அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த அரசு பணியாளர்கள் தான். அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஎல்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இது தொடர்பான சட்டம் ஏதா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், ஆர்பி சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 பிரிவு 21 என்ன பண்ணுது அப்படின்னா தேர்தல் ஆணையத்திற்கு எஸ்ஐஆர் நடைமுறையை நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகாரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ எக்ஸாம் ரிலேட்டட்ல இதுல எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? இப்போ இதுல சாதகம் என்ன பாதகம் என்ன, ஏன் எதிர்கட்சிகள் எதிர்க்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்துல தேர்தல் ஆணையம் இந்த முறையை வந்து நடைமுறைப்படுத்த போறாங்க. அப்ப இதுல நடைமுறை சிக்கல் இருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி உண்மையான வாக்காளர்கள் வந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா இப்ப இவங்க சொல்லக்கூடிய 3 சான்றிதழ், அதாவது ஆதார் அட்டை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு, இருப்பிட சான்றிதழ், அதுக்கப்புறம் வாக்காளர் அடையாள அட்டை. இப்ப இந்த ஆவணங்கள்லாம் ஒரு சிலர்கிட்ட இல்லாம இருக்கலாம். அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நீக்கப்படுவாங்க அப்படின்றதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இது தவிர்த்து இதுல என்னென்னலாம் நடக்கலாம் அப்படின்னா இப்போ தேர்தல் ஆணையம் வந்து பிஜேபி அதாவது ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவையா செயல்படுது. அப்ப இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா ஒருத்தருடைய வாக்கை யாராலையுமே நீக்க முடியாது. இப்போ என்னுடைய வாக்கை நீக்க முடியுமா அப்படின்னா முடியாது. காரணம் என்ன அப்படின்னா எனக்கு அரசியலமைப்புல கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 326 நான் ஒரு இந்திய குடிமகனா இருந்தேன்னா எனக்கு 18 வயது நிரம்பியிருந்தா நான் வாக்களிக்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு. அப்போ என்னுடைய உரிமை அங்க பறிக்கப்பட வாய்ப்பே கிடையாது. இப்போ ஒருத்தருடைய அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆர்டிகல் 32 ஆர்டிகல் 226 பயன்படுத்தி நீதிமன்றங்களை நாடி நமக்கான உரிமையை பெற்றுக்கலாம். ஓகேவா? இப்போ கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் வந்து நமக்கு இப்போ அதிகரிச்சிருக்கு. இப்போ சோசியல் மீடியா நிறைய பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் வந்து அதிகரிச்சிருக்கு. அப்போ அவ்வளவு சீக்கிரம் இங்க போலியா எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது.
ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலி வாக்குகளை உள்ள சேர்த்துருக்காங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயப்படுறாங்க. சரி, எக்ஸாம் ரிலேட்டடாக எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? திரும்ப ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துருவோம். எஸ்ஐஆர்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஓகேவா? அதுதான் எஸ்ஐஆர் அப்படின்றது. இதை தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மேற்கொள்ளக்கூடிய ஆணையம் அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம். ஓகேவா? தேர்தல் ஆணையத்திற்கு இந்த எஸ்ஐஆர் நடைமுறை தொடர்பாக அதிகாரம் அளிக்கக்கூடிய ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 324, 325, 326, 327, 328, 329. சட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1950 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 21 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் நடைமுறையை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளலாம் அப்படின்றத சொல்லுது. இப்போ 324 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திரமான நியாயமான தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஆர்டிகல் 325 பொறுத்த வரைக்கும் சாதி, மத, இன, பாலின அடிப்படையில் ஒருத்தரை வாக்காளராக சிறப்பு தகுதி பெற முடியாது அப்படின்றத சொல்லுது. ஆர்டிகல் 326 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா வயது வந்தோர் வாக்குரிமை, உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை, 18 வயது நிரம்பியிருந்தா நீ வாக்களிக்கலாம் அப்படின்றத சொல்லுது. ஓகேவா? ஆர்டிகல் 327 பாராளுமன்ற தேர்தல் பற்றியும், ஆர்டிகல் 328 சட்டமன்ற தேர்தல் பற்றியும், ஆர்டிகல் 329 நீதிமன்ற பணிகள்லையோ அதிகாரங்கள்லையோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய பணிகள்லையோ அதிகாரங்கள்லையோ நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லுது ஆர்டிகல் 329. ஓகேவா? இது எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம இந்திய அரசியலமைப்பினுடைய பகுதி 5 வந்து கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஓகேவா 1950 பிரிவு 21 முக்கிய அதிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் நடைமுறை தொடர்பாக கொடுக்குது. ஓகேவா? அப்போ எஸ்ஐஆர் நடைமுறை முதல்ல எப்போ பின்பற்றப்பட்டது அப்படின்னா 1952 இந்தியாவுடைய முதல் பொது தேர்தல் அப்போ, சுதந்திர இந்தியாவுடைய முதல் பொது தேர்தல் அப்போ பின்பற்றப்பட்டது. கடைசியா எஸ்ஐஆர் நடைமுறை எப்போ எடுத்தாங்க அப்படின்னா 2004 எடுத்தாங்க. ஓகேவா? இப்போ கடைசியா பண்ணப்பட்ட ஒரு மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா பீகார்ல எஸ்ஐஆர் நடைமுறை மேற்கொள்ளப்பட்டது. அப்போ அதுல கிட்டத்தட்ட 60 லட்சம் போலி வாக்காளர்களை வந்து நீக்கியிருக்காங்க. ஓகேவா? இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்.